ஸ்ரீ பகவத்கீதையின் முதல் அத்தியாயம். இதில் அர்ஜுன விஷாத யோகன்னு ஒரு தலைப்பு. அதாவது இதில் என்ன பண்ணுறான், அர்ஜுனன் தன்னோட துயரத்தை அப்படியே வெளியில் தெரியப்படுத்துகிறான். ஹர்ஷ யோகன்னா சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது. சில பேர் மனசுக்குள்ளேயே வச்சுப்பா சந்தோஷமோ துக்கமோ, சில பேர் அப்படியே வெளிப்படுத்துவா. ஹர்ஷவர்தகன்னா வெளிப்படுத்துறது சந்தோஷத்தை. விஷாத யோகன்னா துக்கத்தை வெளிப்படுத்துறது. இதில் அர்ஜுனன் என்ன பண்ணுறான், தன்னோட துக்கத்தை அப்படியே வெளியில் காட்டுறான் அப்படின்னு இதுக்கு ஒரு தலைப்பு. இப்போ நம்ம பகவத்கீதைக்குள்ளே போகலாம். ஸ்ரீ பரமாத்மனே நமக. அத பிரதமோऽத்தியாயः. திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகா பாண்டவாಶ್ಚைவ கிமக்குர்வத சஞ்சய. அதாவது திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்குறான். இந்த ஒரு முதல் ஸ்லோகத்தில் மட்டும்தான் திருதராஷ்டிரனே ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறான். அப்புறம் ஃபுல்லாக அவன் வரவே மாட்டான். சஞ்சயன்ட்ட என்ன கேட்குறான், தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில், அவனுக்கே தெரியுது தர்மக்ஷேத்திரம்னு. அதனால் ஆரம்பிக்கும்போது தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் மாமகா அதாவது என்னோட குழந்தைகளும், அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறான். துரியோதனன் என்னோட குழந்தைகளும், எழுத்தாப்பில் பாண்டவா புத்திரர்களாம், பாண்டவனோட புத்திரர்கள், தன் தம்பியான பாண்டவனின் புத்திரர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்குறான். என்ன வந்திருக்கிறதோ குருக்ஷேத்திர போருக்கு, ரெண்டு பக்கமும் சேனை வந்தாச்சு. அவள் என்ன பண்ணுவா, சண்டை போடாமல் நான் உனக்கு ராஜ்யம் தரேன், நம்ம சமாதானம் போகலாம் நான் சொல்ல போகிறேன். ஆனாலும் திருதராஷ்டிரனுக்கு ஒரு சந்தேகம். சஞ்சயன்ட்ட கேட்குறான், நீ பார்த்து சொல்லு, என் குழந்தைகள் அவளும் என்ன பண்ணுறா சொல்லு அப்படின்னு கேட்குறானா. இதுதான் முதல் ஸ்லோகத்தோட அர்த்தம்.